எப்போதும் ஒரே மாதிரி அல்வா செஞ்சு போர் அடிச்சிருச்சுன்னா, கண்டிப்பா இந்த கேப்சிகம் அல்வா, அதாவது குடமிளகால செய்யக்கூடிய அல்வா செஞ்சு பாருங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல இருக்கும். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நந்து பட்டன் விலாக்ஸ். இதுக்கு நான் ஒரே ஒரு கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, உள்ளே உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட போகிறேன். நீங்கள் வேக வைக்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கூட வேக வச்சுக்கலாம், தண்ணியில் சேர்க்காம. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து நம்ம குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை இது கூடயே சேர்த்து நான் வந்து இந்த மாதிரி சாட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து இது கூட வந்து முந்திரிக்கு பதிலாக பாதாம் எது வேணாலும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி எல்லாம் வந்து ப்ரௌன் ஆக்கிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு அதே நெய்லேயே வந்து நம்ம அரைச்ச குடமிளகா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அரைக்கக்குள்ளே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குடமிளகாய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில். இப்போ ஒரு குட்டி பவுலில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ குடமிளகாய் பார்த்தீங்கன்னா ஓரளவு திக்காக ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சுகர் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மிக்சரை இது கூட சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்தோன்னா பார்த்தீங்கன்னா கெட்டிப்பட ஆரம்பிக்கும். ஸோ உடனே கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ண பேட்டர் திக்காகும். இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் இதை கூட சேர்த்துட்டேன். அல்வாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா பேன்லேயும் நல்லா ஒட்டாமல் சுருண்டு வரணும். அதான் கரெக்டான ஸ்டேஜ். ஃபைனலாக இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா சுருள வதக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அல்வா வந்து பேனில் வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வழுக்கிட்டு வந்து விழுது பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த கேப்சிகம் அல்வா. எப்போதும் ஒரே மாதிரியே செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். கேப்சிகமோட ஸ்மெல் எதுவுமே அடிக்காது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இஸ் பாய் ஃப்ரம் உங்கள் நந்து பட்டன். வேறு எந்த ரெசிபீஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ரெசிபீஸையும் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணிடலாம். See you. Bye. Take care.